എതിർക്കേണം നാം എതിർക്കേണം സാത്താന്യ ശക്തികളെ. ഓടിപ്പോകും നമ്മെ വിട്ടുപോകും ദൈവത്തിൻ വചനമിത്. എതിർക്കേണം നാം എതിർക്കേണം സാത്താന്യ ശക്തികളെ. ഓടിപ്പോകും നമ്മെ വിട്ടുപോകും ദൈവത്തിൻ വചനമിത്. തകരട്ടെ ശത്രുവിൻ കോട്ടകൾ, ഉയരട്ടെ യേശുവിൻ ജയക്കൊടി. വചനമെടുത്ത് എതിർക്കുവിൻ യേശുവിൻ നാമത്തിൽ നാം. തകരട്ടെ ശത്രുവിൻ കോട്ടകൾ, ഉയരട്ടെ യേശുവിൻ ജയക്കൊടി. വചനമെടുത്ത് എതിർക്കുവിൻ യേശുവിൻ നാമത്തിൽ നാം. நாமத்துக்கு சொத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தரும்படியாக நம் அனைவரும் கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற பொருளோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படவில்லை காண்டி எடுத்து வைக்கிறோம். இம்மட்டுமா ஆண்டவரே, எங்களை கணிதம் போல் காத்த தகப்பனே, எங்கள் வாய்ஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்த தகப்பனே, உண்மை துதிக்கவும் பாடுவதை கிருபை காண்டி எடுத்து துதிக்கிறோம். கிருபையருக்கு எங்களுக்கு நன்றி துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வெளியாண்டவரே, உண்மையாவதை கடந்து உள்ளாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்படுகிறோம். ஒவ்வொரு பேப்பரும் ஆசிரியர் மாட்சிப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவர் தாசாண்டவரே ஒரு விடுதலை பெற்றுக்குள்ள நிற்கிறது மாட்சிப்பிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தெய்வம் நாமே கூட வழிநடத்தும், ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆராதனை முதல் பாடலாக அனைவருக்கும் தெரிந்த பாடல், அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டை மாம் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். வாசம் செய்யும் தூர ஜனங்கள் போற்றும் தேவ
ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அடுத்ததாக எனக்கு தெரிந்த பாடலை பாடுவோம். என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே இந்த பாடலை ஒப்பு கொடுத்து பாடுவோம். அதுதான் நம்மளை ஆசீர்வதிப்பாரா. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. கேட்போம். நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுபத்தை பெறணும், கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம் சுபத்தை பெறணும், கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரப்புங்கப்பா உம் வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே. கேட்போம். நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதிக்கும் வண்ணமா என் கண்களை மூடி ஒரு சில கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கும் இந்த வேளையில. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் கத்தலமத்திலே சிவாடும்படியாக எங்கள் இருக்கும் இடத்திலே நாள் தொப்பு கெடுத்து உடைய சமத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்பது வேளையில் ஒரு மனப்படவில்லை எங்கள் முதல் கடந்து வாரம்படி கேட்பது வேளையில் கிருபைக்காயிரக்கங்களுக்கு தகப்பனே ஆமென். சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தாலே சூழ்நிலை மாறுமே, முடியாததும் அவே சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே.
செய்கிற தேவன், துதிகளிலே பிரியப்படுகிறவர். ஆமென். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள்தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும்
அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலையும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டுடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை கேட்க உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக இந்த நாளில் நான் கடந்த நாட்களில் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்தவருடைய விசுவாசமும் யூதர்களுடைய பண்டிகைகளை குறித்து நான் அதிகமாக படித்து கொண்டிருக்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேண்டிய சில காரியங்களை தயாரித்து கொண்டிருக்கும் போது இதை குறித்து நான் அறிந்து கொண்டிருந்தேன். இந்த நாள் தியானத்துக்காக கொலேசியர் நிறுவம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியதே. அப்படி போட்டு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விதமான காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவை முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிற அல்லது கிறிஸ்துவை விசுவாசிக்கிற கர்த்தர்களுக்கு முதலாவது அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் பொழுது எப்படி அவர்கள் ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும், எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் முதல் 5 புஸ்தகங்களில் அருமையாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் தினந்தோறும் வாரங்கள் தோறும் மாதங்கள் தோறும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் எழுதியிருக்கிறார். காலையிலே ஜெபிப்பதும் அவருடைய முகத்தை தேடுகிறதும் ஓய்வு நாட்களை அனுசரிக்கிறதும் பண்டிகைகளை ஆசரிக்கவும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரி பண்டிகைகளை விசேஷித்த பண்டிகைகளாக நாம் ஆசரிக்காவிட்டாலும் அங்கே கொலேசியர் நிருபத்தில் வாசித்த பிரகாரமாய் அவைகள் எல்லாம் வருங்காலங்களுக்கு உரிய நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியதே என்று சொல்லப்படும். ஆகவே கிறிஸ்துவை பற்றி தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லும்போது பண்டிகை குறித்தாகவும் பலிகளை குறித்தாகவும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தாகவும் மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆழமான சத்தியத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக வந்தார், எதற்காக என்ன செய்தார், எதற்காக இந்த பூமியில் வருவதன் நோக்கம் என்ன என்பதை குறித்து அவர்களுக்கு தெளிவான ஒரு அறிவு கிடைக்கும் என்பதற்காக தான் ஆண்டவர் பல்வேறு விஷயங்களை பல்வேறு கோணங்களில் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. லேவியராம் புஸ்தகத்தில்
நீங்கள் வாசிக்கும்போது 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரர் கூட சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீ கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்கள் என்று சொல்றார். பண்டிகை நாட்கள் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீ குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகை என்று சொல்றார். ஆகவே குறிக்கப்பட்ட நேரம் நாட்கள் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் சொல்லும்போது குறிக்கப்பட்ட காலத்தில் கூற வேண்டிய காரியங்கள் என்று சொல்கிறார். அங்கே எப்படி அர்த்தத்தில் எழுதும்போது மொய்டீம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மொய்டீம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்போது அப்பாயிண்டட் டைம், ஆண்டவர் நியமிக்கிற ஒரு நேரம் அல்லது ஆண்டவர் நியமித்த ஒரு காலம் என்று வைத்துக்கொள்ளும். ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான 7 பண்டிகைகளை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்த 7 பண்டிகைகளும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறது, ஆண்டவரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பண்டிகை குறித்து தெளிவாய் விரிவாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நேரம் போதாது. ஒருவேளை சபை விசுவாசிகளுக்கு ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து முன்பாக அறிந்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அதில் மிக முக்கியமான பண்டிகைகள் 7 பண்டிகைகள் என்று சொல்லப்படும். 1ஆம் மாதத்தில் நடக்கிற பண்டிகைகள் 3: பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை. இது 3 பண்டிகைகளும் 1வது மாதத்தில் நடக்கிற பண்டிகை. 3ஆம் மாதத்தில் நடக்கிற பண்டிகை பெந்தேகோஸ்தே பெருநாள், பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லுவார்கள். அது வாரங்களின் பண்டிகை அல்லது சேர்ப்புக்கான பண்டிகை என்று சொல்வார்கள். அதற்கு பின்பு 3ஆம் மாதம் முடிந்து 4, 5, 6ஆம் மாதத்தில் ஒன்றும் கிடையாது. 6ஆம் மாதம் முடிவு, 7ஆம் மாதம் தொடக்கத்தில் 3 பண்டிகை. அதில் முதல் பண்டிகை என்று சொல்லும்போது எக்கால பண்டிகை, அடுத்தது பாவ நிவாரண பண்டிகை, கடைசியாக சொல்வது கூடார பண்டிகை என்று சொல்லி 7 பண்டிகை. இந்த 7 பண்டிகைகளும் இஸ்ரவேல் ஜனங்கள் டில் டேட் இன்றைக்கு வரைக்கும் ஆசரிக்கிற பண்டிகைகள். இந்த நாள் மட்டும் ஆசரித்து வருகிறார். இந்த பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு நோக்கம் என்ன? ஆண்டவர் ஏன் இதை முக்கியமாய் அவர்களுக்கு இதை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உபாகம புஸ்தகத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, மிக முக்கியமான 3 பண்டிகையில வானத்தின் கீழே அவங்க எங்கே இருந்தாலும் சரி, இஸ்ரவேலில் யூதர்களாய் பிறந்த ஆண் மக்கள் எல்லாருமே இந்த 3 பண்டிகைகள், மிக முக்கியமான 3 பண்டிகைகளை அவர்கள் எருசலேமில் வர வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இந்நாள் மட்டும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அல்லது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற யூதர்கள் எருசலேமுக்கு வருவது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற காரியம் என்பதை அறிந்து கொள்ளும். ஒன்று பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகையில் வருவார்கள். 2வது பெந்தேகோஸ்தே பெருநாளில் வருவாங்க. 3வது கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளையும் அவன் உலகத்தில் எந்த இடத்துல எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் எருசலேமுக்கு வரணும். இதை குறித்து நீங்கள் நல்லா தெளிவாக வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது என்று தொடங்கி அந்த பெந்தேகோஸ்தே நாளுடைய அனுபவத்தை சொல்லும்போது, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தில் உள்ள தேவபக்தி உள்ள யூதர்கள் அந்த நாளில் எருசலேமில் இருந்தார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த உபாகம புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 3 பண்டிகையில் ஒரு பண்டிகை பெந்தேகோஸ்தே பெருநாள், வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படும். ஆகவே அந்த பண்டிகையில் யூதர்கள் பக்திக்குரிய அல்லது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நாளில் எருசலேமிலே வந்திருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த பண்டிகைகளை ஆசரித்து வருகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நமக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் இந்த பண்டிகைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
பஸ்கா பண்டிகை, இந்த நாளில் எல்லா பண்டிகை குறித்து விரிவாய் சொல்லி கொண்டிருந்தால் நேரம் போதாது. ஆனாலும் 7 பண்டிகையில் 7 பண்டிகை குறித்து சுருக்கமான சில காரியங்களை சொல்லிவிட்டு மிக முக்கியமான முதலாவது பண்டிகை பேஸ்ஓவர் பஸ்கா பண்டிகை குறித்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பஸ்கா என்று சொல்லுகிற அந்த பண்டிகை சொல்லாது வேதத்தில் நீங்கள் நல்லா வாசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பொறுத்து அந்த நாளில் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அதை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்காலையில் நிலச்சட்டத்தில் பூசினார்கள். அந்த ராத்திரியில் சங்கார தூதன் வந்தான். யார் யார் வீட்டில் அந்த நிலைக்காலையில் நிலச்சட்டத்தில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்காமல் அதை கடந்து போனான். பாஸ் ஓவர், அதை கடந்து போதல், பாஸ்கா என்று சொல்லப்படுது. யார் யார் வீட்டில் அந்த ரத்தம் பூசப்படவில்லையோ, யார் யார் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசாமல் இருக்கிறார்களோ அவங்க வீட்டில் மரணம் இருந்தது. ஆகவே இரத்தத்தினாலே பூசப்பட்ட அந்த வீட்டில் இருக்கிற முதற் பலன்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் காப்பாற்றினார். ஆகவே காக்கப்பட்ட முதற் பலன் யாவும் கர்த்தருடையது என்பதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவர் அழிவிலிருந்து அவர்களை மீட்டுக்கொண்டார் என்பது. இந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லுகிற இந்த பஸ்கா பண்டிகையை குறித்து சொல்கிறார். 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. முதலிலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் பஸ்கா பண்டிகையும் தனித்தனியாக இல்லாமல் ஒன்றாக ஆசரித்தார்கள். ஒரு நாள் விட்டு அடுத்த வாரம் தொடங்கினாங்க. ஆனால் பிற்காலத்தில் பஸ்கா பண்டிகை தனியாகவும் புளிப்பில்லா அப்ப பண்டிகை தனியாகவும் அவர் கொண்டாடினார். நீங்கள் 1 கொரிந்தியர் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த 2 பண்டிகையும் குறித்து சொல்லப்படுது. நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாரே என்று சொல்லப்படுது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக ஒப்பிட்டு சொல்லப்படும். ஆகவே இந்த பஸ்காவை ஆசிரிக்கும் போது நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படியே பழைய புளித்த மாவை உங்களை விட்டு கழித்து போடுங்கள் என்று சொன்னார். நம்முடைய பழைய வாழ்க்கையில் பலவிதமான புளிப்புகள் இருக்கிறது. துர்குணம், பொல்லாப்பு, பலவிதமான கபடம் போன்ற பல புளிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க அநேகருக்கும் இந்த குணம் மாறாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே புளிப்பு இருக்கிறது என்பதான் அர்த்தம். அப்படி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியரில் வாசித்தோம் 5ஆம் அதிகாரம் 7வது வருஷத்தில் அந்த பஸ்கா யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுது. வேதத்தில் நல்லா வாசித்த போது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இவர் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறார். உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்தார் என்று சொல்லி அவருக்கு நீங்கள் நன்றாக வாசிக்கும் பொழுது ஈசாக்குக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஈசாக்கு காப்பாற்றப்படுவதற்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்காக, தனி மனிதனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. யாத்திராம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. 8ஆம் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் கோத்திரத்துக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, ஒரு ஆடு போக்காக விடப்பட்டது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நமக்காக அடிக்கப்பட்டார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும். ஆகவே அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி 3வது ஒன்று தனி மனிதனுக்காக, ஒரு குடும்பத்துக்காக, ஒரு தேசத்துக்காக. 4வது இப்போ சொன்ன பிரகாரமாய் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29 வாசிக்கும் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆகவே இந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு ரெஃபரன்ஸாக இருக்கிறது என்றால் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருக்கு ஒப்புமையாக சொல்லுறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்படுது. ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராதவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவனை வணங்குவார் என்று சொல்லி வெளிப்படுத்த வச்சுட்டார். யாரை பிசாசை கும்பிடுவாங்கன்னு போட்டு. ஆகவே பஸ்கா என்பது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்களோ அதே போல ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவன் மீட்கப்பட வேண்டும். அவருடைய பாவம் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே இதுவரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதல் பண்டிகை அதுதான். அந்த 7 பண்டிகை கொண்டாடணும்னா முதல்ல இந்த பண்டிகையை கொண்டாடணும். முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரத்தத்தினாலே மீட்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக அவர் அடிக்கப்பட்டார், உன்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணினால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் ஆண்டவர் அவனை மரணத்திலிருந்து விடுதலாக்கினார் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை சொல்லும்போது முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, 2வது புளிப்பில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும். 3வது முதல் பலனின் பண்டிகை என்று சொல்லப்படும். இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னார்கள், நீங்கள் கதிர்கட்டை அறுத்து கொண்டு வரும்போது அதில் முதல் கதிர்கட்டை கொண்டு வந்து ஆசாரனுடைய கையிலே கொடுப்பார்கள். எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பார்கள் முதல் பலன். அந்த கதிர்கட்டை ஆசாரியன் வாங்கி தேவ சமூகத்தில் அதை அசைவாட்டுவான். அசைவாட்டும் பொழுது அது மணிகளால் நிறைந்திருந்தது என்றால் அது அப்படியே வணங்கி இருக்கும், அது கீழே அப்படி சரிஞ்சிருக்கும். ஒருவேளை அதில் மணி இல்லை என்று சொன்னால் அது நிமிர்ந்து இருக்கும், பதறாயிருக்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு புளிப்பில்லாதவனாய் இருந்து வாழ்க்கை நடத்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆண்டவருக்கென்று பலன் தருகிறவன் முதற் பலன் சொல்றார். அது ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் அவன் காக்கப்பட்டவன் என்று சொல்லப்படும். யாக்கோபுக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டு, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளிலே நாம் முதற் பலன் ஆவதற்கு தம்முடைய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார் என்று சொல்லப்படும். ஆகவே அவருடைய வசனத்தினாலே நாம் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் தான் மிக முக்கியம். ஒரு மறுபடியில் மிக முக்கியம். நான் காய்ச்சலாக இருந்தேன், வயிற்று வலியாக இருந்தேன், அதனாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படி சொல்லும்போது அநேகர் அப்படி சொன்னவர்கள் இன்றைக்கு இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி இருப்பான் என்றால் அவன் ஒருபோதும் ஆண்டவர் விட்டு வலி விலக மாட்டான். ஆகவேதான் முதற் பலனாவதற்கு அவர் உங்களையும் என்னையும் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்றார். ஆகவே முதற் பலன் இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரம் 23வது வருஷத்தில் அவர்தான் முதற் பலன் சொல்றார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததில் முதற் பலன் இயேசு என்று சொல்லப்படுது. ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசு முதற் பலனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் வசனத்தினாலே மறுபடி பிறந்தவர்கள் முதற் பலன் என்று ஆண்டவர் சொல்றார். இது முதலாவது. பெந்தேகோஸ்தே பெருநாள் என்று சொல்லுகிறது 3வது மாதத்தில் நடக்கிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கு, வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 50வது நாளில் நடக்கிற ஒரு பண்டிகை. பெந்தேகோஸ்தே பெருநாள் என்று சொல்வார்கள். பாருங்க, இதை நன்றாக வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் வந்து சீனாய் மலையில் வரும்பொழுது, சீனாய் மலையில் அவர்களுக்கு ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி அவர் கையில் கொடுக்கிறார். அதை மோசே வாங்கி கொண்டு கீழே வருவதற்குள்ள கீழே இருக்க ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் மாம்சபுரமாக பாவத்திலே அவர்கள் உழண்டு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்து வந்தார்கள். ஆகவே மோசே கோபம் ஒன்று அவன் கொண்டு வந்த அந்த தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பட்டியலை அவர்கள் மேல் போட்டு உடைத்தான். அன்றைக்கு மரித்தவர்கள் 3000 பேர் மரித்து போனார்கள் என்று சரித்திரங்கள். அதே பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு எழுந்து பேசின போது புதிய ஏற்பாட்டில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படும். ஆகவே பெந்தேகோஸ்தே அனுபவம் என்பது பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கென்று வசனத்தினால முதற் பலனாய் இருக்க வேண்டும். 4வது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். இது கழிந்து 7வது மாத தொடக்கத்தில் முதல் ஒரு பண்டிகை இருக்குது. அது எக்கால பண்டிகை என்று சொல்லப்பட்டது. ஏன்னா 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, 2 பூரிகளை செய் அப்படி சொல்றாரு. 2 எக்காலங்களை, 2 பூரிகள், ட்ரம்பட் என்று சொல்வது, 2 பூரிகளை செய்ய, 2 வெள்ளி தகட்டினால் செய்யப்பட வேண்டும். அது ஒரே தகட்டினால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்றார்.
பல்வேறு தகட்டினால் செய்யாத ஒரே தகட்டினால் செய்யணும்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய மீட்பை குறித்து சொன்னாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க மீட்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்று தான், வித்தியாசம் கிடையாது. அது நிழல், இது நிஜம். ஆகவே இந்த ரெண்டு பூரிகளும் வெள்ளியினால் செல்லும், வெள்ளி மீட்பை குறிக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆண்டவருடைய மீட்பை குறித்து தான் சொல்லப்பட்டது. ஆகவே மீட்கப்பட்டவர்கள் அந்த எக்கால பண்டிகையை கொண்டாடும் பொழுது அவர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ரெண்டு எக்காலம் செய்ய சொன்னார். ஒன்று சபை கூடி வர்றதுக்கு ஊதணும்னு சொன்னார். ரெண்டாவது, அந்த சபை வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அவர்கள் ஊதுவார்கள், அவர்கள் பிரயாணம் பண்ணுவார்கள். அவர்கள் ஒருவேளை தங்கி தாபரிக்கிற இடத்துல எதிரிகள் வருவார் என்றால் அப்போ எக்காலத்தை ஊதுவார்கள். அது யுத்தத்திற்காக புறப்படும் போது 3 காரியத்துக்காக. ஒன்று சபை கூடி வருவதற்கு, ரெண்டாவது சபை பிரயாணம் பண்ணுவதற்கு, மூன்றாவது யுத்தத்திற்கு. இதே தான் வரப்போகிற நாட்களில் நடந்து கொண்டு இன்றைக்கு உலகமெங்கும் ஆண்டவருடைய வார்த்தையை டிவியின் மூலமாக, ரேடியோ மூலமாக, பர்சனல் பெரிய பெரிய மீட்டிங் மூலமாக ஆண்டவருடைய செய்தி, ஆண்டவருடைய குட் நியூஸ், ஆண்டவருடைய நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே இப்போ பரப்பிட்டு எக்காலத்தை ஊதிக்கொண்டிருக்கிறார். ஏசாயா 58 சொல்லும்போது எக்காலத்தை போலும் சத்தத்தை உயர்த்தி அவருடைய பாவத்தை குறித்து, மீறுதலை குறித்து அறிவி என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் இந்த நாளில் எக்காலம் சபை கூடி வருதலுக்காக ஊதுகிறோம். இன்றைக்கு சபைக்கு வாருங்கள், எல்லாரும் சபைக்கு வா, சபைக்கு வா, சபைக்கு வா, ஆண்டவருடைய வார்த்தை கேளு என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? சபை கூடி வருதல் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறதை நீங்கள் காண்கிறோ அவளுக்கு அவ்வளவு புத்தி சொல்லினார். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் என்பதை நீ அறிந்திருந்தாய் என்றால் ஒருத்தர் கொஞ்சம் சபை கூடி வருதலுக்கு வாங்க, சபை கூடி வாங்கன்னு சொல்றார். இது ஒரு காரியம். ரெண்டாவது, இன்னொரு எக்காலம் துணிக்கும். அப்பொழுது நம்ம எல்லாம் ஒரு இமைப்பொழுதில்லை, நம்ம எல்லாம் மறுரூபமாகவும் பிரயாணப்பட்டு அந்த பூமியை விட்டு புறப்பட்டு ஆண்டவரோட கூட போவோம். இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேட்டுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4 கடைசி வசனத்தில் சொல்லும்போது அவர் வர்றார், மேகத்தில் வர்றார். அவர் வரும்பொழுது இங்கிருந்து நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இசைப்போம், அவரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேட்டுங்கள் சொல்கிறார். பிரயாணம் பண்ணிடுவோம். இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் கொஞ்சம், ஆண்டவருடைய வருகை மிக மிக சீக்கிரம். பாருங்கள், இப்போ பூமியில் கொரோனாவில் பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வெட்டுக்கிளியில் பயப்படுறவங்க நிறைய பேருங்க. பலவிதமான காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் பெருசு இல்லை. நானும் நீங்களும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி இருக்க வேண்டும். நான் ஆயத்தமாகி ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், அவருடைய பிரசனம் ஆகுதலை விரும்புகிறே. அவருக்கு எப்போ வருவார், எந்த நேரத்தில் வரட்டும், நாம் ஆயத்தமாக இருக்கணும் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே 2வது பிரயாணத்துக்கு, 3வது திரும்பமாய் அவர்கள் யுத்தத்துக்கு வருவார்கள். நீங்கள் சகரியா 14:4 வாசிக்கும் பொழுது இந்த 7 ஆண்டுகள் கீழே உபத்திர காலம், மகா உபத்திர காலம், 3 வருஷம், 7 வருஷங்கள், மேலே 7 வருடங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு கூட இருப்பார்கள். அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் பூமியில் இருந்த நாட்களில் கர்த்தருக்கு என்ன செய்தார்கள் என்பதை குறித்து அங்கே நியாய தீர்ப்பு உண்டு. கிறிஸ்துவனுடைய நியாய சிங்காசனம் என்று சொல்லப்படும். அன்றைக்கு அவன் செய்த கிரியின் நிமித்தமாக அவர்களுக்கு கிரீடங்கள் கொடுக்கப்படுகிறது. என்னென்ன கிரீடம்? பலவிதமான கிரீடங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கிரீடம், நீ என்ன கிரீடத்தை பெற்றுக்கொள்வது தகுதியாக இருக்கிறோ அந்த கிரீடத்தை. ஆகவே உனக்கு உள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாக பெற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறார். கிடைக்கிறது வேணும். ஆகவே அந்த நாளில் இருக்கு. அது முடிந்த பிறகு இந்த 7 ஆண்டுகள் உபத்திர காலம், மகா உபத்திர காலம் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து திரும்பமாய் அவர் பூமிக்கு வருகிறார். அவர் ஒலிவ மலை மேல் வந்து நிற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் ஒலிவ மலையில் ஒரு பெரிய வெடிப்பு இருக்கிறதாக சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் வரப்போறார், மாற்றமே கிடையாது. ஆகவே அந்த நாள் வந்த பிறகு அர்மகதான் என்று சொல்லுகிற ஒரு பள்ளத்தாக்கில் எல்லாரும் கூடி சேர்வார்கள். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு ஆகாயத்தில் வருவார். வந்து அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தம் மெகிதோ பள்ளத்தாக்கு அல்லது இஸ்ரேல் பள்ளத்தாக்கு, அர்மகதான் என்று சொல்லுகிற அந்த இடத்துல நடக்கும். பயங்கரமான யுத்தம். அது முடிந்த பிறகு பிசாசை பிடித்து 1000 வருடம் அவர் காவலில் போடுவார். அதற்கு பின்பு என்ன நடக்கும்
என்று சொல்லி வைத்திருப்போம். ஆகவே இந்த எக்காலம் 3 காரியத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 1 சபை கூடி வருதலுக்கு, 2 சபை புறப்படுவதற்கு, 3வது யுத்தத்துக்காகவும். இதுக்கு அப்புறம் இந்த பிசாசை பிடித்து அவர் 1000 வருடம் கட்டி போட்ட பிறகு பாவம் இராதுன்னு சொல்லப்படும். பாவ நிவாரணம் என்று சொல்லப்படும். இந்த 6வது பண்டிகை பாவ நிவாரணம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த நாட்களில் பாவத்தை தூண்டுகிற அல்லது பாவத்தை ஏற்படுத்துகிற மனிதனுக்குள்ளே அந்த கிரியை நடப்பிக்கிற பிசாசை பிடிச்ச கட்டனால அவர்கள் பாவம் அவர்களுக்குள்ளே இருந்தாலும் கிரியை நடப்பிக்க முடியாது அப்படி இருக்கும். ஆகவே சமுத்திரம் எப்படி பூமி மேலே தண்ணீர் எப்படி சூழ்ந்திருக்கோ அப்படி கர்த்தரை அறிகிற அறிவினாலே ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்திருப்பார்கள் என்று சொல்லப்படும். இது பாவ நிவாரணம். நம்ம ஊரில் வெள்ள நிவாரணம், புயல் நிவாரணம் மாதிரி பாவ நிவாரணம். பாவத்திலிருந்து பெரிய ஒரு 1000 வருடம், அந்த 1000 வருட அரசாட்சி இருக்கும் என்று சொல்லப்படும். அந்த 1000 வருட பாவ நிவாரணம் முடிந்த பின்பு அடுத்த பண்டிகை 7வது மாதத்தில் கடைசியாக நடக்கக்கூடிய பண்டிகை கூடார பண்டிகை என்று சொல்லப்படும். அந்த கூடார பண்டிகையில் ஒரு விசேஷித்த காரியம் இருக்குன்னா 7வது நாளும் ஒரு ஓய்வு, 8வது நாளும் ஓய்வு என்று சொல்லப்படும். 2 சாபத் வருது, 2 ஓய்வு நாள் யாருக்கு? கூடார பண்டிகையில் வருது. 1000 வருட அரசாட்சியில் இருந்தவர்களுக்கு அன்றைக்கு அவர்களுக்கு ஓய்வு. அதில் 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற கத்தொடுப்பு புதிய வானம் புதிய பூமிக்கு நேரடியாக போயிடுறாங்க. ஆகவே நிரந்தரமான ரெஸ்ட் இருக்கிறது. ஆகவே பண்டிகைகள் ஒரு விளையாட்டுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் கர்த்தர் நியமிக்கல. காட் அப்பாயிண்டட் ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுது. மொய்டீம் என்று சொல்லுது. காட் செட் அ டைம், நியமிக்க அப்பாயிண்டட் டைம். ஆண்டவர் நியமித்திருக்க நேரம், நியமித்திருக்க காலம், நியமித்திருக்க காரியங்கள் ஒன்றுமே மாறுவதில்லை, மாற்றப்படுவதில்லை. ஆகவே வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்த எல்லா காரியங்களும் ஒன்றுமே மாறாது என்று சொல்லப்படும். ஆகவே இந்த நாளில் மிக முக்கியமாக நான் இந்த பஸ்காவை குறித்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். யாத்ரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த ராத்திரியிலே அவர்கள் அந்த ஆட்டை அடித்து அதன் நிலைக்காலில் பூசின பிறகு அன்றைக்கு புசித்து ராத்திரியிலே அவர்கள் அந்த இடத்துலேருந்து கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே 14 அந்த யாத்ரா 12-14 தலைமுறை தோறும் இது நித்திய நியமம், முக்கியமாக ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுதான் என்று 42வது வசனத்தை சொல்கிறார். ஆகவே இந்த பஸ்கா என்று சொல்லுகிற இந்த பண்டிகை மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய சபைகளில் திருவிருந்து ஆராதனை, திரு அத்தாளம், நற்கருணை, பரிசுத்த நற்கருணை என்று சொல்கிறார்கள், திருவிருந்து என்று சொல்கிறார்கள். பலவித பெயர்களால் அழைக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய பொருளடக்கம் யாரை பற்றியது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றியது. நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகி இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லும். அதுக்கு சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, இதில் அந்நியன் யாரும் அதில் புசிக்கக்கூடாது. பஸ்காவை எல்லாருமே சாப்பிடலாம்னு நினைக்கக்கூடாது. யாத்திரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 43-44 பின்னால் வாசிச்சிட்டிங்கன்னா தெரியும், அந்நியை யாருமே புசிக்கக்கூடாது. அதாவது திடீர்னு என்ற சபைக்கு வரவங்க எல்லாருக்குமே கொடுக்கக்கூடாது, யார் வேணாலும் சாப்பிடலாம். நான் கேட்டேன், ஒரு சென்னை பட்டணத்தில் ஒரு சபைக்கு சின்ன பிள்ளைக்கு கொடுக்கலாம். சபையில் விசுவாசிகளுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் விசுவாசத்தில் அது பரிசுத்தமான பிள்ளைகள், ஆகவே அவர்களுக்கு திருவிருந்து ஆராதனை கொடுக்கலாம் என்று சொல்லி அநேக சபைகளில் அப்பத்தை கொடுக்கிறதாக கேள்விப்பட்டேன். அங்கே சொல்லும்போது சொல்ல அந்நியன் என்று சொல்வது மட்டுமல்ல, விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் எதுவுமே இதில் பண்ணக்கூடாது. விருத்த சேதனம் என்பது ரோமர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே விருத்த சேதனம் பண்ணவன். அப்படியாப்பட்டவனுடைய புகழ்ச்சி மனுஷனால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இருதயம் சுத்தம் பண்ணணும். இருதயத்தில் உள்ள காரியங்கள் அவனுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளவு பெரிய விசுவாசமும் ஆண்டவர் பற்றிய அறிவோ தான் செய்த பாவம் இன்னது என்பதை அறிக்கை பண்ணவோ அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கோ அவங்களுக்கெல்லாம் அது கிடையாது. ஆகவே விசுவாசம் உள்ளவனாக்குற ஒரு காரியத்துக்கும் சிறு பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லப்படும். இதை குறித்து பல காரியங்கள் சொல்லும்போது அங்கே மொய்டீன் என்று சொன்ன அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, காட் செட் அ டைம். ஆண்டவர் ஒவ்வொரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளாக இருந்தாலும் சரி,
எல்லா விதமான கட்டளைகளும் ஆண்டவர் நியமித்திருக்க நேரம், காலம், சமயம் எல்லாமே ஒரு நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது கிடையாது. ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய் செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்றா அதை செய்யணும். நம்முடைய வசதிக்கேற்படி, நம்முடைய எண்ணத்துக்கேற்றபடி, நம்முடைய சிந்தனைக்கேற்றபடி அல்லது நம்ம சபை சட்டத்துக்கேற்றபடி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுபடி செய்ய வேண்டும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம், அந்தி நேரத்தில் பஸ்காவை செட் அதாவது சன்செட் முடிந்த பிறகு அந்தி நேரத்தில் தான் பஸ்காவை அடித்தார்கள் என்று சொல்லப்படும். என்ன 9ஆம் அதிகாரத்தில் சொல்லுவோம், அந்தி நேரமாக குறித்த காலத்தில் பஸ்காவை ஆசிரியங்கள் சொல்றார். உபாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் சொன்னால் எதிலையும் நினைச்ச எதிலையும் நீ பஸ்காவை ஆசிரிக்க கூடாது. கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த இடத்துல நீ போய் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று 31ஆம் அதிகாரம் என்னாம் புஸ்தகம் உபாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்றார். ஆகவே இது எங்கே சொல்லக்கூடாது. சரி, பழைய ஏற்பாட்டில் சொல்லிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னார் என்று பார்த்தா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசிக்கும்போது, சாயங்காலத்திலே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்க அவர் கூடி வந்த போது சாயங்காலத்தில் என்று சொல்லி அங்கே தொடங்கும். சாயங்கால வேலை தான் நடந்துச்சு. பகலில் நடக்கலை, மதியானம் நடக்கலை, காலையில் நடக்கலை, சாயங்காலத்தில். அப்படி சொல்றா, இந்த ராத்திரியிலே மந்தைகள் சிதறடிக்கப்படும், மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அப்புறமா இன்றைக்கி நடக்க போகுது என்று மத்தேயு 23 சொன்னார். இயேசு பிடிக்க போகிறாங்க, மந்தைகளால் சிதறடிக்கப்படும் என்பதை ப்ரொஃபட்டிக்கலாக சொன்னார். அதே அந்த முன்னால் தான் அந்த பஸ்காவை ஆசரித்தார். மார்க்கில் 14 சொல்லலாம், சாயங்காலம் போன போது அதே போல சொல்லுகிறார், இந்த ராத்திரியிலே நிமித்தமாக நீங்கள் இடர்கால போறீங்க, நீங்கள் சிதறடிக்கப்பட போகிறீர்கள் என்று சொன்னார். ஆகவே அதுவும் ராத்திரியில் தான் நடந்துச்சு. லூக்காவில் வளர்த்தும் போது 22ஆம் அதிகாரத்தில் when the time comes என்று வேலை வந்தபோது, இயேசு அடிக்கப்படுகிற அந்த வேலை வந்தபோது, பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டிய அந்த வேலை வந்தபோது அவர் அப்பத்தை எடுத்துப்பட்டு ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. லூக்கா 22ஆம் அதிகாரத்திலும் அதே போல தான் வேலை வந்தபோதுன்னு சொல்றார். இதெல்லாம் சொல்லும்போது யோவான் சுவிசேஷத்தில் அந்த 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை சொல்ற, அவர் துணிக்கை வாங்கிய உடனே ராக்காலமாக இருந்தது. யூதாஸ் வாங்கும் பொழுது ராத்திரி தான் நடந்துச்சு. சரி, இதெல்லாம் ராத்திரி நடக்குது, ஏன் பகலை நடத்தினா என்ன என்பது அநேகருடைய ஒரு காரியம். அது எப்போ வேணால் நடத்தலாம், என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லும்போது இது நடந்துதான். சரி, அது சொன்னாங்க எல்லாமே ராத்திரி நடக்குது. அப்போஸ்தலர் காலத்தில் அப்போஸ்தலர்கள் யாரும் இந்த ராத்திரி நடத்தினார்களா என்று பார்த்தா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். ராத்திரி முழுவதும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த வீட்டில் மேல் மெத்தையில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சகோதரன் ஐத்திக என்பவன் தூக்கம் மயக்கத்தில் தூங்கி 3ஆம் மெத்திலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக எடுத்து அவன் செத்து போனான். உடனே பவுல் இறங்கி போய் அவனை எழுப்பி அவனை திருப்பி கூட்டிட்டு போய் அந்த ராத்திரி முழுவதும் அங்கே பிரசங்கித்து அப்பம் விட்டு பகலில் கடந்து சென்றான் என்று சொல்லப்படும். அந்த ராத்திரியில் தான் அப்பம் விட்டார்கள் என்று அங்கே வேதத்தில் இருக்குது. இதே காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, சபைக்கு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து இதை வாங்கி பூசிங்கன்னு சொன்னார். ராத்திரியிலேன்னு சொன்னார். எல்லாம் ராத்திரி. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பஸ்கா பண்டிகை எப்படி சாயங்காலத்தில், அந்தி நேரத்தில், ராத்திரியில எல்லாம் நடந்தது. இதே மீடியம் ஆண்டவர் செட் பண்ணது. புதிய ஏற்பாட்டையும் சரி பழைய ஏற்பாடுன்னு நேரம் மாற்றுறது கிடையாது. ஆண்டவர் அதை செய்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதுபடி செய்ய வேண்டும். எல்லா காரியங்களையும் நாம் கிறிஸ்துவ விசுவாசம் என்பது நாம் ஒரு சபையில் நியமித்திருக்க ஒரு காரியமோ ஒரு சட்டத்திட்டமோ அல்ல. ஆண்டவர் நமக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி செய்யும்போது தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க யாராயிருந்தா சரி, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்து
அவன் மீட்பராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டேன் என்று சொன்ன அந்த நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்களால் நிச்சயமாக நீங்கள் ஆசிரியக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இல்லை என்று சொன்னால் இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரம் என்று சொல்லப்படுது. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின்கென்று இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கித்த போது அவர்கள் சந்தோஷமாக வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்படுது. ஆகவே 2வது பண்டிகை ஆகிய புளிப்பில்லாதவர்களாய் உங்கள் வாழ்க்கையை நடத்தணும். 3வது பண்டிகை என்னவென்று சொன்னால் முதற் பலனாக இருக்கும் சத்திய வசனத்தில் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இது 3 பண்டிகை முடிஞ்சு போச்சு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த 3 காரியமாச்சு. அந்த கோசை பெருநாளும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் முடிந்து போட்டது. இப்பொழுது இருக்கிற பிரசன்ட் ரோஷா ஷனா என்று சொல்வார்கள், எக்கால பண்டிகைகளை காலத்திட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உலகம் எங்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற காலம். நீங்களே ஒருவேளை லாக்டவுன் எல்லாம் கதவை பூட்டிட்டாங்க, எல்லாமே சபை ஆராதனை இல்லை, எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கிற நண்பர்கள், உற்றார் உறவினர், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை, அப்படி வருகை குறித்து திட்டவட்டமாய் நீங்கள் சொல்லுங்கள். காலம் சமீபம், காலம் சமீபம் என்று சொல்லுங்கள். நோவா பிரசங்கத்தான் யாரும் கேட்கல, எல்லாரும் அழிக்கப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே தான் மனுஷகுமார காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். நடக்கும், அது மாறாது. ஆகவே இந்த நாள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாள். அதான் எக்கால பண்டிகையில் முதல் நடக்கிற காரியம். சபை கூடி வருதலுக்காக நீங்கள் நானும் எப்படி ஆகிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சரீரமான சபையில் சேருங்க, ஆண்டவரை துதியுங்கள், ஆராதிங்கள், ஆங்காங்கு உள்ள ஆவிக்குரிய சபையில் போங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிற ஒரு காலத்திடத்தில் மிக மிக சீக்கிரம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ராப்சர், ராப்ரியோ என்று சொல்லுகிறவர் காட் ஆஃப் சயின்ஸ், ஆண்டவருடைய மறைமுக வருகை. அநேகர் இந்த மறைமுக வருகை நம்பாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில சொல்றாங்க மிட்ரிபுலேஷன், உபத்திரத்தின் பாதியில தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்றாங்க. சில பேர் உபத்திரம் முடிந்து ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் சொன்னாங்க. அநேக சபையை எடுத்துக்கொள்ளப்படுவது மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார். எல்லாமே கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிறார். நன்றாக வேதத்தை குறித்து நன்றாக தெளிவாக இருந்து கொள்ளும். வசனத்தை வாசிப்பார். Yesaya 57ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்ல, நீதிமான் மடிந்து போகிறார். அது யார் சிந்திக்கிறது? புத்திமானை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். தீங்கினால் வருவதற்கு முன்பே நீதிமானை கர்த்தர் எடுத்துக்கொள்ளார் என்று சொல்லப்படும். தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னாலே என்று சொன்னால் தீங்கு நாள் நடுவில் எடுத்துக்கணும், தீங்கு நாள் முடிந்த பிறகு எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லலை. தீங்கு வருவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்கிறேன். வெளிப்படுத்த விஷயம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமி பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற எல்லா தீங்கு நாளிலிருந்து உன்னை காப்பேன்னு சொல்றார். காப்பேன்னா தீங்கு நாளில் விட்டு பின்னால காப்பேன் இல்லை, தீங்கு வருவதற்கு முன்பாக உன்னை காப்பேன்ற. ஆண்டவருடைய வருகை மிக மிக சீக்கிரம். சாலமோனின் உன்னத பாட்டில் வாசிக்கும் போது வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார் என்று சொல்லுகிறார். ராப்சரை குறித்து சொல்றார். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவர் யார் என்று சொல்றார். சபை திரும்பமாக வருகிறதை குறித்து சொல்லுவார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் இதை குறித்து எதுவுமே எழுதலைன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் தேடி வாசிங்கள். ஆண்டவருடைய வார்த்தை குறித்து தெரியும், ஆண்டவருடைய வருகை குறித்து, சபை வருகை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து தெளிவாக வேதம் சொல்லுது. ஆகவே எக்காலம் ஊதுகிற இந்த நாளில் எல்லாருக்கும் ரட்சிப்பை குறித்து சொல்லணும். நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கணும். நோவா பேரையும் கட்டிக்கிட்டு இருந்தான், அதே நேரத்தில் பிரசங்கத்தை கொண்டு இருந்தான். நம்முடைய விசுவாச கப்பலையும் காத்துக்கணும். விசுவாச கப்பலுக்குள்ள போகிறதுக்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் வேணும், மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். சபை கூடி வருதலுக்கு சொல்லிக்கொண்டோம். லாக்டவுன் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு சந்தோஷம், வீட்டிலேயே ஜாலியாக இருக்கலாம், சபைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் இருக்கிறது, கர்த்தருடைய வருகை மிக மிக சீக்கிரம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது இமைப்பொழுதில் நாம் எல்லாம் மறுரூபமாகும். ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதிலே என்று சொல்கிறார். இமைப்பொழுது டிங்கிளிங் ஆஃப் an eye போட்டு கண்ணு அப்படி சிமிட்டி மூடுகளையும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று சொல்லப்படும். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கும். அதற்கு பின்பு 7 ஆண்டுகளுக்கு அந்த யுத்தத்துக்கு வருவார். இது முடிஞ்ச பிறகு பாவ நிவாரணம், இந்த பூமி மேலே பாவம் நிவாரணமாயிடும். பாவமே இருக்காது 1000 ஆண்டுகள். அதற்கு பின்பு
1000 வருட அரசாட்சி என்று சொல்கிறது. இந்த பூமி மேலே தேவன் ஆளுகை செய்ய தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து 1000 ஆண்டுகள் இந்த பூமியை ஆளுகை செய்வார். சில பேர் சொல்கிறாங்க இப்போ தான் 1000 வருஷ அரசாட்சி, இப்போ தான் நம்ம பரலோகமே இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1000 வருட அரசாட்சி. பாவம்னா என்னன்னு தெரியாது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பார்த்துங்க. ஒருவேளை அதில் சொன்னான் பிள்ளைகளாம் இப்போ பெரிய பாம்பு புத்தியில் விளையாடும், சில பிள்ளைகளாம் கையை விடுன்னு சொல்லப்படும், சிங்கம் கரடி ஒன்றா மேயின்னு சொல்லும். எல்லாமே வேத்தில் சொல்ல. இப்போ விட்டா எல்லாம் சாப்பிட்டு போயிடும். அன்றைக்கு எதுக்குன்னு தெரியாது, இதெல்லாம் செய்யணுமே தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு நாள் வந்து கொண்டு அதற்கு பின்பு பிரயாணம் போனது, யுத்தத்துக்கு போன பிறகு 1000 வருட அரசாட்சி, கூடார பண்டிகை 1000 வருட அரசாட்சி. அந்த 1000 வருட அரசாட்சி இதுவரைக்கும் நடந்து முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார், புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படி உங்களை என்னை செய்தார், முதற் பலனாக மாற்றினார், உங்களை என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்படி உங்களையும் என்னையும் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி வைத்திருக்கிறார். ஊழியக்காரன் மட்டும் ஊழியம் செய்யல, விசுவாசிகள் எல்லாருமே ஊழியம் செய்யணும். எல்லாருமே ஆண்டவர் உங்களுக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்து மற்றவர் சொல்லி சபைக்கு வரவழைக்கணும். எல்லாம் சொன்னால் மதம் மாற்றுறது இல்லை, மனம் மாற வேண்டும். மனம் மாறி அவர் ஆண்டவர் ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் இதுவரைக்கும் முடிந்தது, இப்போ நடந்து கொண்டிருக்கிறதா சபை கூடி வருதல். அடுத்த ஒரு நாள் இருக்கிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படும். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படும். இமைப்பொழுதிலே 1 Corinthians 15 சொல்லப்பட்டது. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட 11 ரகசியங்களில் ஒரு ரகசியம் என்னவென்றால், நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி காலம் துணிக்கும். ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். வில் பி டிரான்ஸ்ஃபிகர்னு போட்டுங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆனால் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லை, டிரான்ஸ்ஃபிகரேஷன், உருவம் மாற்றம் அடைவோம். ஒரு கம்பளி பூச்சி எப்படி பட்டுப்பூச்சியாக மாறுதோ அதே போல் இந்த அழிவு உள்ள இந்த சரீரம் அழியாமை சரித்துக்கொள்ளும், சாவுக்கு ஏதுவான இது சாவமை தெரித்துக்கொள்ளும், மகிமையின் சரீரமாய் மாற்றுவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி மாற்ற போகிறார். ஆண்டவர் வருகையில் அவங்களெல்லாம் மறுரூப சரீரத்தில் மகிமை மேல் மகிமை அடைந்து நம்ம எல்லாம் மறுரூபமாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த மறுரூபம் எப்படி இருக்கும், எப்படியாப்பட்ட சரீரத்தில் நாம் ஆகப் போகிறோம் என்பதை நினைச்சுக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு சரீரத்தை வானவருடைய சரீரம் தரித்துக் கொள்வோம் போட்டு எல்லாம் மறுரூப சரீரத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் அதை யோசிக்கணும். இந்த சரீரம் ஒன்றுத்துக்கு உதவாது. இந்த சரீரத்தில் இந்த செவில போக முடியும், இதில் போனால் முட்டிக்கீழ் வந்துடும். ஆனால் மறுரூப சரீரம் எதற்குள்ளேயும் நம்ம உள்ளே போக முடியும், பெனிட்ரேட், அதுக்குள்ளே பூந்து போக முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோன்னா யூதர்களுக்கு பயந்து அவங்க கதவை பூட்டி கொண்டிருக்கும் போது இயேசு அவர்கள் நடுவில் வந்தார். எல்லா கதவை பூட்டிக்கும் இயேசு வந்தார், மறுரூப சரீரத்தை வந்தார். அதே போல உங்களுக்கு மேலக்கும் ஆண்டவர் ஒரு மறுரூப சரீரத்தை கொடுக்கும். அந்த மறுரூப சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நான் ஆயத்தமாக மறுரூபப்படுத்தி மேலே கொண்டு என் மேலே போனால் பெரிய விருந்து இருக்கிறது. அவனவன் செய்த கிரி, ஆண்டவருக்கு நீ என்ன செய்திருக்கிறாயோ, ஆண்டவருக்கு என்னென்ன செஞ்சிருக்கியோ அதுக்குரிய பலன் அங்கே கொடுக்கப்படும். உனக்கு கிரீடம் கொடுப்பார். அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம், நீதி கிரீடம், மாசில்லாத கிரீடம், எத்தனையோ கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீ என்னதில் கரெக்டாக இருக்கியோ அந்தந்த கிரீடத்தை ஆண்டவர் உனக்கு தருவாங்க. ஒரு கிரீடத்தை மட்டும் பெறக்கூடாது, அநேக கிரீடங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் கிரீடத்தை எவ்வளோ கிரீடம் பெறைய நீ முன்னால் உட்காந்துருக்க, குறைய பின்னால் போயிடுவேன். ஒன்றுமே இல்லை, நீ ஆண்டோட சமூகத்தில் இருப்ப, ஆனால் பின்னால இருப்ப. ஆண்டோட கூட ஜெயம் கொள்கிறவனோ, கடைசி சபை 7வது சபையாக லவோதிக்கா சபைக்கு சொல்லும்போது சொல்றான், ஜெயம் கொள்கிறவனோ அவனும் என்னோட கூட என்னுடைய சிங்காசனை என்னோட கூட அமர செய்வேன்றார். அவர் கூடயே உட்கார வைப்பாராம். பாருங்க, நினைச்சு பாருங்க, அவர் சிம்மாசனம் எவ்வளோ பெருசு. அதில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்லாகியத்தை தருவார் என்று தருவேன் என்று சொல்லுவார், தருவார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது செய்யணும். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் மாறக்கூடாது. ஆண்டவர் இதை செய்யலாம் செய். ஒரு சகோதரிடத்தை கேட்கும்போது திருவந்தாராதனைக்கு திராட்சை ரசம் கொடுப்பேன். திராட்சை ரசம் கிடைக்கல என்ன செய்யறது, ஆரஞ்சு ஜூஸை கொடுப்பேன், மாம்பழ ஜூஸை கொடுப்பேன்றார்.
ஒரு தேங்காய் தண்ணியை கொடுப்பேன்னு அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்ய வேண்டும், அது செய்யணும். காட் செட் அ டைம், நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், சமயத்தை வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். மற்றதெல்லாம் நான் எப்படி வேணாலும் ஞானஸ்தானம் எடுப்பேன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருவர்கிட்ட பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று கேட்டேன், நீங்கள் ஞானஸ்தானம் எங்கே எடுத்தீங்க? நானே எடுத்துக்கொண்டேன்னு சொன்னார். நீயா எடுக்கிறது ஞானஸ்தானம் கிடையாது. மலையில் போய் நின்று பிதாகுமார் பரிசுத்தாவி நாமத்தினாலே அப்படி சொல்லி நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தேன், அதெல்லாம் கிடையாது. ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் என்றெல்லாம் பேச தெளிவு இருக்கிறது. தெளிவான ஒரு காரியத்தில் நீங்கள் கடைசி நாட்கள் வேற ஒன்றுக்கு இல்லை, கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். வேதத்தை குறித்து தெளிவடையணும். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை முழுங்கலான்னு பார்த்துருக்கேன். நீதிமான நிலை நிற்கிறது அரிதான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். பக்தி இல்லாத பாவி எங்கே போய் நிற்பான்னு சொல்லணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவனையும் கூட்டிட்டு போயிடுவேன்றான் பிசாசு. எப்படியாச்சும் ஒரு காரியத்தை சொன்னான், விசில் அடிக்கலான்றான். இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்பு போட்டால் ஒரு வல்லமை, இந்த பக்கம் போட்டால் ஒரு ஸ்டெப்பு போட்டால் வல்லமை, அப்படின்னா முக்கால் போட வேண்டாம்னு சொன்னான். ஜூயிஷ் கல்ச்சர் அண்ட் மேனர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒரு புத்தகத்தை எடுத்து பாருங்க. முக்காடு போடுவதனுடைய மேன்மை என்னன்னு அதில் இருக்கு. இஸ்ரேல் கலாச்சாரத்தை குறித்து படிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மண்டையில் வர மசாலா வச்சு பேசக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க. அப்படி தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து அதன்படி நடக்கிற உத்தமமாக்கத்தார், வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கத்தார் பாக்கியவன். வேதத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் 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 என்று சொல்லும். ஆகவே ஒவ்வொரு பண்டிகையும் குறித்து சொல்லணும் என்றால் பல மணி நேரம். இன்னைக்கு முக்கியமான முதல் பண்டிகை, 3 பண்டிகைகளும் முதல் பண்டிகை பஸ்கா. அதை முதல்ல நாம் செய்யணும். ஆகவே பஸ்காவை ஆசரிக்கிற கர்த்தர் அது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்களோ அதே போல விடுதலாக்கி உங்களை என்னை விடுதலாக்கி இருக்க ஆண்டவரை துதிக்க வேண்டியவர்களாய். கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்ன பிரகாரமாக நாம் ராக்காலத்திலும் பகலிலும் சாயங்காலத்திலும் எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நல்லவராக இந்த நன்மை செய்திருக்கிறார். நன்மை செய்த ஆண்டவரை நினைத்து கர்த்தரை துதிப்பமாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம் ஜெயிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வெள்ளைக்காமை விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தையும் இவருடைய பண்டிகையை குறித்தும் இயேசு கிறிஸ்துவ எவ்விதமாய் அதுக்கு ஒப்புமையாக இருக்கிறது என்பதை குறித்தும் நீர் எங்களோடு பேசின தயவுக்காக விசுவாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும் பிரகாரம் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்ட பிரகாரம் ராத்திரி வேளை தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் புளிப்பு இல்லாதவர்களாய், கசப்பு இல்லாதவர்களாய், பொறாமை இல்லாதவர்களாய், துர்குணம் இல்லாதவர்களாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் ஆண்டவருக்கு என்று முதல் பலனை கொடுக்கவும் சத்திய வசனத்தினால் முதல் பலனாய் மாறுவதற்கும் அவர்களுக்கு கிருபை தரும் ஆட்சி. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்குள் சகல சத்தியத்தை நடப்பதற்காக அவர்களுக்கு பரிசுத்தாவி தேவை என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். பரிசுத்தாவை பெற்றுக்கொள். இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற கடைசி காலம், இக்காலத்தை போல உன் சத்தியத்தை உயர்த்து என்று சொல்லப்படப்படுமா அவனுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிற காலத்திட்டம் ஒரு நாள் இதற்கு தடை வரப்போகிறது. தடை வருவதற்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்த்துக்கும். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கப்படும் விதமாக சொல்லப்படும். என் சம்பத்தை சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார். என் சம்பத்தை நான் என் இரத்தத்தினாலே மீட்டு ரட்சித்து சம்பாதித்துக் கொண்டேன் சபை என்று சொல்றார். அந்த சபையில் நானும் நீங்களும் இருக்கும். ஆண்டவர் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய சரீரமான சபையில் இணைக்கப்பட கிருபைத்தருமாச்சு. வருகையில் யாரு கைவிடப்படாதபடி அவளை காத்துக்கும். ஒருவேளை சூழ்நிலைகள், சாதகங்கள், மாற்ற காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள் நடந்தாலும் சரி, ஆண்டவர் இப்படி வருகையில் யாரும் கைவிடப்படாமல் இப்படி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட கிருபைத்தருமாச்சு. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தின் தேவையிலையும் சந்திக்க வேண்டுமா செபிக்கும். எல்லா விதமான
அவருடைய தேவைகளை சந்தி, சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிடுவோம் செபிக்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னது. ஒருவேளை உபத்திரம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். கிறிஸ்துவ நிமித்தமாக நான் விதமான பாடுகளை அனுபவிக்கிறேன் என்ற சந்தோஷத்தோடு உடைய பிள்ளைகள் ஜீவிக்க கிருபை தருணமாக செபிக்க. வரப்போகிற நாட்களும் நல்ல செய்திகளை கேட்டு உடைய பிள்ளைகள் உங்களை திலப்பட கிருபை தருணமாக செபிக்க. பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிக்க பரம்பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல